இன்னைக்கு இந்த எம்பிபிஎஸ் உடைய லோ பட்ஜெட் சீரியஸில் அடுத்ததாக பார்க்க போகிற கல்லூரி வெங்கடேஸ்வரா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அம்ரோகா. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா எப்படி காலேஜ் ரீச் அவுட் ஆகிறது, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து டெல்லி ஏர்போர்ட், டெல்லியிலேருந்து நீங்கள் ஒரு பை ட்ரெயினில் அம்ரோகா அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன், அங்கே பை ட்ரெயினில் தான் போகணும் அந்த பிளேஸு. எங்களுக்கு வந்து ஒரே ட்ரெயினில் போனோம். ஸோ அங்கே ஈஸியாக நாங்கள் ரீச் அவுட்டும் ஆகிட்டோம். ஸோ அங்கேருந்து பை ஒரு ஆட்டோ பிக் பண்ணி அந்த கல்லூரிக்கு நேரடியாக போனோம். காலேஜை பொறுத்த வரைக்கும் உள்ள நாங்கள் எல்லாமே சுற்றி பார்த்தோம். ஸோ எங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, காலேஜை பொறுத்த வரைக்கும் பேஷண்ட் ஃப்ளோ நல்லா இருக்கிற காலேஜ். பிஜி கோர்சஸ் இப்போ தான் வாங்கியிருக்கிறாங்க, சரிங்களா. ஸோ நிறைய மாணவர்களில் வந்து நேரடியாக உட்காந்து சந்திச்சு பேசணும். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எல்லா ஃபெசிலிட்டி பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதுலேருந்து நம்ம அவுட்புட்டாக இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பாயிண்ட் சொல்லணும்னா, காலேஜை பொறுத்த வரைக்கும் யங்கஸ்ட், அதாவது வந்து ரொம்ப மினிமமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் கூட தரமான கல்லூரிகளுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு குவாலிட்டிகள் அது மாதிரிலாம் இருக்கும், அந்த அளவுக்கு வந்து அவங்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. நல்லாவே இருக்குது. பேஷண்ட் ஃபுல்லும் நல்லா இருக்குது. பிஜி கோர்சஸ் இருக்குது. ஸோ 2016 ஆரம்பித்த கல்லூரி, கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் பழமையான கல்லூரி. பேஷண்ட் ஃபுல்லும் நல்லா இருக்குது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் 12,14,000. ஸோ அதே போல் 12,14,000. ஹாஸ்டல் பொறுத்தவரை 1.5 லட்சம், ஏசினா 1.75. அதே போல் ரீஃபண்டபிள் டெபாசிட் ஒரு 3 lakhs இருக்கும். நிறைய காலேஜஸ் இதை கவர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். எல்லாம் மறந்துடாதீங்க. ரீஃபண்டபிள் டெபாசிட் 3 லட்ச ரூபாய். அதே போல் காலேஜோட டியூஷன் ஃபீஸ் 4.5 வருஷம் தான். இந்த 3 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணுற பணம் நீங்கள் அந்த கோர்ஸ் முடிஞ்ச பிறகு அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். மெயினாக இந்த மாதிரி கல்லூரிகளை நம்ம தேடி போனதுக்கான காரணமே ஒன்றுமே இல்லை. இங்கே இருக்கிற புள்ளி விவரங்களும் இங்கே இருக்கிற மாணவர்களுடன் மேக்ஸிமம் எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சம் செலவு பண்ணுறாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய இந்த வருஷ புள்ளி விவரங்கள்லாம் பார்க்கும்போது மினிமம் ஒரு 480 மார்க் 500 மார்க் ரேஞ்சில் இருக்கிற மாணவர்கள் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ 500 மார்க்கு கீழே இருக்கிற மாணவர்களுடைய நிலைமை மினிமம் வருஷத்துக்கு 20 லட்சம். இப்போ 20 லட்சம்னா 5 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா. அந்தளவுக்கு பெரிய செலவு பண்ணி தான் ஒரு எம்பிபிஎஸ் படிப்பை தேடுற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த மிகப்பெரிய தேடுதல். ஸோ அதுக்கு இந்த மாதிரி கல்லூரியுடைய தகவல்களும் இந்த கல்லூரியோட தேடுதல்களும் வழிகாட்டுதலும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி கல்லூரிகளில் உங்களுக்கு வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை எம்பிபிஎஸ் அட்மிஷன் பற்றி விவரங்கள் தேவைப்படுது, இந்த கல்லூரியில் அட்மிஷன் தேவைப்படுது அப்படின்ற முறையில் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போங்க, கான்டாக்ட் நம்பர் எடுங்க, ஒரு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள், இது வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஐ வில் சப்போர்ட் டு யூ ஃபார் ஃபர்தர் அட்மிஷன் ப்ராசஸ், சரிங்களா. நம்ம அடுத்த கல்லூரியில் சந்திக்கலாம்.